தெளிவை தரட்டு. வேண்டுமென்றால் அடுத்த அறிக்கை விடலாம், அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தருள் புரிய வேண்டும். இல்ல தேனை எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னா நாம இன்னும் துஆவில் இருப்போம். உலகத்திலேயே நம்ம தஞ்சை மாவட்ட மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு பட்டாடை அப்படி ஒரு பிரியம். எத்தனை பட்டாடை இருந்தாலும் பெருநாளைக்கு பட்டாடை கணவன் எடுத்து கொடுக்காம இருந்தா அது நம்ம வீட்டுல என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அல்லாஹ் அந்த மோகத்தை குறைத்து சுவர்க்கத்தில் பட்டாடைகளை கொடுப்பானாக. ஆமீன். அந்த பட்டு எங்கிருந்து வருகிறது? ஒரு பூச்சியின் வாயிலிருந்து வரக்கூடிய கோலுவா உமிழ்நீர். அந்த உமிழ்நீரை பட்டாடையாக மாற்ற முடியும் என்றால் எங்கள் நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து நாதர், சொர்க்கத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரை அல்லாஹ் மாற்ற முடியாதா? மாற்ற முடியாதா? நிச்சயம் மாற்ற முடியும். அதைத்தான் நம்முடைய நம்பிக்கை. சஹாபாக்களுடைய அதே நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா என்ன வரும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாசு காலு அனுமினு ஸுஃபஹா. சஹாபாக்கள் ஈமான் கொண்டது மாதிரி ஈமான் கொள்ளுங்கப்பான்னு கூப்பிட்டா சொல்வாங்களா ஒரு கூட்டம்? அவங்க எல்லாம் பகுத்தறிவு இல்லாத ஆட்கள். அவங்க தெரியாம உமிழ்நீரை எடுத்துட்டாங்க, தெரியாம வியர்வை எடுத்துட்டாங்க. நாங்க மடையர்கள மாதிரி ஈமான் கொள்வோமா என்று கேட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூட்டம் நமக்கு தெரியவில்லை. அப்துல்லாஹ் இப்னு அர்கத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மேனியை சிலர் குறை சொல்லுகிறார்கள், ஒரு சிலமான வாடை வருகிறது. அருமையானவர்களே, அருமையானவர்களே, என் உடலில் இருந்து ஒரு வாசனை வருகிறது யா ரசூலல்லாஹ். உடனே கண்மணி நாயகம் தன்னுடைய உமிழ்நீரை பகுத்தறிவோடு எடுத்து வைக்கிறார்கள். பகுத்தறிவு நிறைந்த அந்த சஹாபி பகுத்தறிவோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மறுநாள் பகுத்தறிவோடு வருகிறார்கள். பகுத்தறிவு நிறைந்த சஹாபாக்கள் அந்த கண்மணி அப்துல்லாஹ் இப்னு அர்கத எங்க பக்கத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். யாராவது பக்கத்தில் போய் உட்கார்ந்தால் சஹாபாக்கள் எல்லாம் மொய்த்துக் கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கஸ்தூரி மனம் வீசத் தொடங்கிவிட்டது. அப்துல்லாஹ் இப்னு அர்கத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி. அதனால் தான் கேட்டேன், மஹப்பத்தின் விளைவு என்ன? இப்போ ஒரு ஆளை பிரியப்பட்டா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதுதான் இன்னைக்கு கேள்வி. பிரியப்படுவோம், பிரியப்படுகிறோம். இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்களை பிரியப்பட்டு சட்டையில போட்டு நடக்கிறான். சினிமாக்காரர்களை சட்டையில போட்டுக்கொண்டு நடக்கிறார்கள். என்னருமை வாலிபர்களே, இஸ்லாமிய சமுதாய இளம் பெண்களே, தயவு செய்து கலாச்சார சீரழிவுக்கு சென்று விடாதீர்கள். உடல் சுகத்திற்காக ஈமானை இழக்காதீர்கள். உடல் சுகத்திற்காக நம்முடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கத்தை மறுத்து விடாதீர்கள். நம்முடைய இரத்தத்தில் ஊறி போனது இல்லை இல்லை. நம்முடைய தொழுகையாக வேண்டும் என்றால், நோன்பு நோன்பாக வேண்டும் என்றால், ஹஜ் டூராக மாறாமல், இன்னைக்கு ஹஜ் டூர்னே வெளியாக்கிட்டாங்க. ஹஜ் டூராக மாறாமல் இபாதத்தாக மாற வேண்டும் என்றால் ஈமான் வேண்டும். ஈமான் வேண்டுமா? மஹப்பத் வேண்டும். கண்மணி நாயகம் சொர்க்கம் கிடைக்கணும்னா நீங்க என் மீது மஹப்பத்னு சொல்லல. லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் ஈமான் கொள்ள முடியாது என்று சொல்லித்தான் சொன்னார்கள். என் மீது பிரியம் வையுங்கள், அது பகுத்தறிவோடு விளங்கி பிரியப்பட்டு பிரியம் வையுங்கள் என்று சொன்னார்கள். கிடைத்ததா இல்லையா? சஹாபிகளுக்கு கிடைத்தது இதுவல்ல. 1000 செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸுல்ஜாதின் ஒரு சஹாபி இருந்தார்களாம். சில சஹாபாக்களுக்கு கண்மணி நாயகமே பேர் சூட்டுவார்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அருமையான தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு பழைய பாரம்பரியத்தின்படி அஸ்மா, ஆயிஷா, ஹதீஜா, ஃபாத்திமா, இன்னும் பேர்கள் இருக்குது. சனான் ஒரு பேரே ஒரு சஹாபியினுடைய பேர். இதெல்லாம் பேர்களாக வையுங்கள். உலமாக்கிட்ட வந்து கேளுங்க, ஒரு சஹாபியத்தான பேர்ல புதிய பேர் சொல்லுங்க, அழகா இருக்கும். உலமாக்கள் பார்த்து தந்துருவாங்க. இப்ப நம்ம பேர் கேட்டா என்ன சொல்லணும்? முதல்ல உங்க லிஸ்ட் எங்கதான் இருக்கும்?
நாங்க லிஸ்ட் ரெண்டாவது தாரோம், நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, அதுக்கு அர்த்தம் நாங்க சொல்றோம் என்று கேட்க வேண்டிய நிலைமை. அருமையான சகோதரர்களே, இரண்டு போர்வைகளின் சொந்தக்காரர் அந்த சஹாபி எங்க போய் உட்கார்ந்தாலும் அல்லாஹ் 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 என்று உட்காருவாராம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், என்ன நேர்ந்தது? சில ஆட்கள் உண்டுல்ல, எந்த மஜ்லிஸ்ல போன அல்லாஹ்னு ஒரு சத்தம், எழுந்திருச்சா அல்லாஹ்னு ஒரு சத்தம். இத பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், ஏன் கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. உடனே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம் பாரசீக பேரரசை நடுநடுங்க வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்லீஸை நடுநடுங்க வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடுநடுங்க வைக்கிறார்கள். உமரே உமரே, துல்விஜாதையினுடைய விஷயத்தில் கவனமாக இருங்கள், பேசாதீர்கள் என்றார்கள். காலம் கடக்கிறது, துல்விஜாதையினை பார்க்கிறார்கள். ஒரு நாள் அவருக்கு சக்கராத்தினுடைய நேரம், கடுமையான நேரம், வேகத்தின் கடுமையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்விஜாதையினுடைய வீட்டில் போய் நிற்கிறார்கள். நிறுத்தி பார்க்கிறார்கள், துல்விஜாதையின் சக்கராத்தில் கிடக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். தீனுடைய ஹிதுமத்தோடு, சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய ஹிதுமத்தோடு, நல்ல இபாதத் செய்கிற தௌஃபீகோடு நீண்ட ஆயுளை தர வேண்டும். ஆனால் வஃபாத் ஆகிற நாள் நமக்கு நல்ல நாளாக அல்லாஹ் அமைக்க வேண்டும். துல்விஜாதையினை பார்க்கிறாங்க, சக்கராத்துடைய ஹால்ல கிடந்து இழுக்கிறார்கள். அந்த துல்விஜாதையினை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மடியில் தூக்கி வைக்கிறார்கள். மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில தூக்கி வச்சதும் துல்விஜாதையினுடைய ரூஹ் பிரிகிறது. உலகத்துல எந்த தலைவருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும்? உமர் நாயகம் பின்னால் நின்று கொண்டு ஓவென கதறி அழுகிறார்கள். என்ன காரணம்? நானாக இருக்கக்கூடாதா இந்த ஜனாசா? நாதாக்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்கள் நமக்கு சொல்வார்கள், கண்மணி நாயகத்தை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கனவிலையும் கிடைக்கும், நனவிலையும் கிடைக்கும். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபே கோர்வை செய்திருக்கிறார்கள். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலும் நனவிலும் பார்ப்பது எப்படி? அருமையானவர்களே, அது இஷ்கின் கட்டம், அது மஹப்பத்தின் கட்டம், அது ரத்தத்தில் ஊறி போன நிலைமை. மௌத்தாகிற நேரத்தில் மௌத்தின் வேதனை ஒரு ஹஸரத் சொல்லி காட்டினாங்களே, பச்சை இலந்தை மரத்தில் பட்டு துணியை போட்டு இழுத்தால் அந்த பட்டு துணி எப்படி கிழிந்து வருமோ அதே போன்று ஒரு மனிதனுடைய ரூஹ் வாங்குகிற நிலைமை அதுதான். உடலில் இருந்து பட்டு துணியை இழுப்பதை போன்று பிடித்து இழுத்து எடுக்கப்படுகிற நேரத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அப்படியே காட்டுவானா. அந்த காட்டும் இன்பத்தில் சிலருடைய ரூஹ் இன்ப லயத்தில் பிரிந்து போகும் என்கிறார்களே, அந்த லயப்பு நமக்கு வேண்டாமா? அதற்குத்தான் நாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். ஏதோ நமக்கு தெரியாமல் அல்ல, குடந்தை வட்டார ஜமாத்துல் உலமா ஏதோ வருஷந்தோறும் நடத்தணும் என்ற சடங்கிற்காக இல்லை, இல்லாமலே ஆகட்டும். இது இஷ்கின் மஜ்லிஸ், இது மஹப்பத்தின் மஜ்லிஸ், இது பேரன்பில் பேரின்பத்தை காணும் மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்குவானாக. அருமையான சகோதரர்களே, துல்விஜாதையின் இப்படி வஃபாத்தாகி மடியில் இருந்து இறக்கிறார்கள். கண்மணி நாயகமே அவர்களை ஒது செய்ய வைக்க, அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள், கஃன் செய்கிறார்கள், தொழுக வைக்கிறார்கள். தொழுக வைத்துவிட்டு குழி தோண்டப்பட்டிருக்கிற குழியில் மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழிக்குள்ளால் இறங்குகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசாவுக்கு இறங்கியதற்கு பின்னால் துல்விஜாதையினுடைய ஜனாசாவிற்கு குழியில் இறங்குகிறார்கள். இறக்கி அந்த ஜனாசாவை கீழே வச்சு அடக்கம் செய்துட்டு மேலே ஏறுகிறார்கள். 2 சொட்டு கண்ணீர் கண்மணி நாயகத்தின் கன்னத்தில் விழுகிறது. யா அக்ரமல் ஹல்கி மா லிமன் அலுது பிஹி சிவாக இந்தஹனு லில் ஹாதிஸில் அமீமி யா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா
கண்மணி நாயகம் மேலே ஏறுகிறார்கள். 2 சொட்டு கண்ணீர். யாருடைய கண்ணீர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணீர் விழுகிறது. என்ன உமரே என்று கேட்கிறார்கள். இந்த ஜனாசாவாக நான் இருக்க மாட்டேனா? இந்த ஜனாசாவாக நான் இருக்க மாட்டேனா? அருமையான சகோதரர்களே, இதே போன்ற செய்திகளை 1000 சொல்லலாம். இமாம் தபரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார்? முதலில் அதை நினைப்போம். முஹிப்புத் தபரியினுடைய மகன் இமாம் ஷம்சுத்தீன் அல்-ஸஹபி. எல்லோருக்கும் தெரியும் ஸஹபி, உலமாக்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கோஷ்டிகளுக்கும் தெரியும். அல்லாஹ் ஒற்றுமை ஏற்படுத்துவானாக. ஆனா ஒற்றுமை ஏற்படாது நமக்கு தெரியும். என்ன காரணம்? என்ன காரணம்? சில கல்வியாளர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன ஹஸரத் ஒற்றுமை ஏற்படாதுன்னு சொல்றியோ? ஒற்றுமை ஏற்பட்டா வேதனைப்படுவோம். ஏனென்றால் கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்களே, அது சந்தோஷமா கவலையா? சந்தோஷம் நிறைந்த கவலை. அது என்ன ஆல்மிசா? சந்தோஷம் நிறைந்த கவலை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகத்தின் ஈரக்கொலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் அருமை மக்கள் கருவறுக்கப்பட்டார்கள். அதுல வேதனை. ஆனால் கர்பலாவில் கண்மணி நாயகத்தின் பேரக்குழந்தைகள் கருவறுக்கப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் முதல்லயே சொல்லிவிட்டார்கள். அந்த சொல் கர்பலாவில் உண்மையானது. அதுல நமக்கு சந்தோஷம். கருவறுக்கப்படலைன்னா கண்மணி நாயகத்தின் ஒரு சொல் பொய்யாகி இருக்கும். அருமையானவர்களை நினைத்து பாருங்கள். எங்கள் நாயகத்தின் சொல் உண்மையானால் அதில் நாம் சந்தோஷப்படுவோம். கண்மணி நாயகம் சொல்லிவிட்டார்கள். கியாமத்தினால் நெருங்குகிற பொழுது எல்லா கூட்டமும் வரும். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கிருந்து வரும்? அந்த கூட்டத்துக்கு பேர் என்ன? அந்த கூட்டத்தின் தலைவர் யார்? அந்த கூட்டத்தில் எத்தனை தொண்டர்கள் இருப்பார்கள்? அத்தனையும் கண்மணி நாயகம் சொன்னார்கள். ஹாஃபிலா மன் ஹாஃபிலா, நசிய மன் நசிய, மரணமிட்டவர்கள் மரணமிட்டார்கள், மறந்தவர்கள் மறந்தார்கள் என்று சொன்னார்களே. அந்த அடிப்படையில் இனி நாம எதிர்பார்க்க முடியாது. ஆனா நம்ம மக்கள் அல்லாஹ் மீட்டு தருவானாக. நம் மக்களை அல்லாஹ் அந்த மஹப்பத்தை விட்டு மாறி இருந்தால் மாற்றி தருவானாக. அருமையானவர்களே, ஸஹபி இமாமின் உஸ்தாத் இமாம் தபரி அவர்கள் ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார்கள். அத்-தஷ்வீக் இலல் பைத்தில் அதீக், ஒரு கிதாப். அந்த கிதாபுல தனியா ஒரு அத்தியாயம், ஒரு பாடமே போடுகிறார்கள். கண்மணி நாயகத்தினுடைய மதீனாவின் ஜியாரத் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தனி பாடம். அந்த பாடத்தில் அவர்கள் சொல்வார்கள், ஒரு தனி பாடமே இட்டு காட்டுகிறார்கள். அந்த பாடத்தில் சொல்லுகிறார்கள் எப்படி ஜியாரத் செய்யணும். அந்த ஒழுக்கமெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதிலே 238வது பாடத்தில் ஒரு செய்தியை சொல்வார்கள். கால அபுல் ஹைருல் அக்தா, அபுல் ஹைருல் அக்தா என்பவர்கள் சொல்கிறார்கள், தகல்து மதீனத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம், கண்மணி நாயகத்துடைய மதீனாவிற்கு நான் சென்றேன். சென்ற நேரத்தில் வஅன பிஃபாகத்தின், நான் வறுமையில் இருந்தேன். ஃபபகீது 5 அய்யாமின், 5 நாட்கள் நான் அங்கே தங்கி இருந்தேன். எனக்கு கடுமையான பசி, கடுமையான பசியின் காரணத்தினால் நான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு சென்றேன். வஸல்லம்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா அபீ பக்கர் வ உமர், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொன்னேன். சலாம் சொன்னதற்கு பின்னால் கண்மணி நாயகத்தை முன்னோக்கி நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் வான லைஃபுக்கல் லைலா, யா ரசூலல்லாஹ், உங்க விருந்தாளியா நான் வந்திருக்கிறேன் மதீனாவுக்கு, உங்க விருந்தாளியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் அந்த கவலையோட போய் ரவுலாவினுடைய ஒரு ஓரப்பகுதியில் படுத்தேன். படைத்த நேரத்தில் ஃபரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தை நான் பார்த்தேன். ஃபகப்பல்து மா பைன ஐனைக், கண்மணி நாயகத்தினுடைய 2 கண்களுக்கு மத்தியில் நான் முத்தமிட்டேன். அல்லாஹும்ம வஃபிக்னா, அல்லாஹும்ம வஃபிக்னா, அல்லாஹும்ம வஃபிக்னா லிருயத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ முராஃபகத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகத்தின் மஹப்பத்தை, அவர்களுடைய பார்வையை, அவர்களுடைய கடைக்கண் பார்வையை தார்வாயாக. இந்த வார்த்தையை வாசிக்கிற நேரத்தில் கண்மணி நாயகத்தின் 2 கண்களுக்கு மத்தியில் நான் முத்தமிட்டேன் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் என்னை நோக்கி வந்தார்கள். எனக்கு
ஃபதாஃப இலைஹி ரகீஃபா, கொஞ்சம் ரொட்டியை, ஒரு ரொட்டியை என் கையில் தந்தார்கள். ஃபஅகல்து நிஸ்ஃபா, நான் பகுதி ரொட்டியை சாப்பிட்டேன். ஃபன்தபஹது, நான் கண் விழித்து பார்த்தேன். ஃபனிஸ்ஃபுல் ஆகரு ஃபீ யதி, என் கண்மணி நாயகம் தந்த, கனவில் தந்த ரொட்டியின் ஒரு பகுதியை கனவிலேயே சாப்பிட்டேன். விழித்து பார்க்கிறேன், மறுபகுதி என் கையில் இருக்கிறது. அருமையானவர்களே, இதைத்தான் சொன்னேன், பேரன்பு பேரின்பம். இந்த மஜ்லிஸ் அந்த மஜ்லிஸ் தான். அல்லாஹ் கபூலாக்குவானாக. எனக்கு ரயிலுடைய நேரம் சுருங்கிக் கொண்டே வருகிறது. பரக்கத்துக்காக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஹாரிஜத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹது போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தேன். உஹது போர்க்களம் சின்னா பின்னமானது. அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸைத் ஆகி என்னை அழைத்தார்கள். கண்மணி நாயகம் எதற்கு அழைத்தார்கள்? சஅத் இப்னு ரபீஅ், சஅத் இப்னு ரபீஅ் ரலியல்லாஹு அன்ஹு தேடுவதற்காக. இர்மியா சஅத், இர்மியா சஅத், இர்மியா சஅத் என்று அழைத்தார்களே, அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுவதற்காக என்னை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இன்ரஐதஹு யா ஸைதே, நீங்கள் சஅதை பார்த்தால் ஃபக்ர மின்னி ஸலாம், அவர்களுக்கு என் சலாமை சொல்லுங்கள். வகுல்லஹு யகூலு லக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப தஜிதுக, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கண்மணி நாயகம் கேட்டார்கள். சில ரிவாயத்தில் இருக்கிறது, அந்த அம்வாத்துன் அஹ்யாவுன், நீங்க உயிரோடு இருக்கிறீர்களா, மூத்தாகி விட்டீர்களா என்று கேளுங்கள். இந்த செய்தியை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ரிவாயத் செய்து தருவார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் போய் அங்கு தேடினேன். ஃபஅஸபதுஹு, நான் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன். வஹுவ ஃபீ ஆகிரி ரம்கின், மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிற கடைசி கட்டம், சக்ராத்துடைய அந்த கடைசி நேரம். வபிஹி ஸபஈன லர்பத்தன் மா பைன தஅனத்தின் பிரம்ஹின் வலர்பத்தின் பிஸைபின் வரம்யத்தின் பிஸஹ்மின், அவர்களின் மீது 70 காயங்களை நான் பார்த்தேன். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம். எந்த வேதனையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறோம். 70 வெட்டு காயம், வாளை கொண்டுள்ள காயம், அம்புகளை கொண்டுள்ள காயம், ஈட்டிகளை கொண்டுள்ள காயம், 70 காயத்துக்கு மத்தியில் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்க்கிறேன். அப்பொழுது நான் சொன்னேன், யா ஸஅத், இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு அலைக ஸலாம், உங்களுக்கு கண்மணி நாயகம் சலாம் சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த தௌஃபீகை மரண நேரத்தில் மலாயிகத்துமார்களை கொண்டு அந்த தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. உங்கள் நாயகம் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொல்லக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. அந்த கண்மணி சொல்லுகிறார்கள், உங்களுக்கு கண்மணி நாயகம் சொன்னார்கள், வ கைஃப லக அக்பிர்னி கைஃப தஜிதுக, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதற்கு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், இன்னி அம்வாத், நான் மூத்தானவர்களில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஃபகுல் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகத்தை நீங்கள் சொல்லுங்கள், அலா ரசூலில்லாஹி வ அலைக்கஸ் ஸலாம், ஸைதே உங்களுக்கும் கண்மணி நாயகத்துக்கும் நான் சலாம் சொல்லுகிறேன், சலாத்தை ஏற்றி விடுங்கள். ஃபகுல், மேலும் சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அஜிது ரீஹல் ஜன்னஹ், சுவனத்தின் வாசனையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். 70 வெட்டு காயம், 70 வெட்டு காயம். இந்த தலைவரால் அல்லவா எனக்கு வெட்டு காயம், நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள், நான் சுவனத்து வாசனையை உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை, வகுல்லி கௌமியல் அன்சார், அன்சார் கூட்டத்தினர்களுக்கு சொல்லுங்கள், லா உذر لكم عند رسول الله ان خلص الى رسول الله وفيكم شفر يطرف, நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள், உங்களுக்கு கடைசி மூச்சு இருப்பது வரையிலும் கண்மணி நாயகத்தை பாதுகாக்க தவறிவிடாதீர்கள். கண்மணி நாயகத்தை பாதுகாப்பதை விட்டும் தவறி அல்லாஹ்விடத்தில் எந்த உதிரும் சொல்லி தப்ப
முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த சாத் ரலியல்லாஹுடைய ரூஹ் அப்பொழுதே பிரிந்து விடுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இப்பொழுது நாம் வருவோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே, யா ரசூலல்லாஹ், உங்களை எங்கே தேட வேண்டும்? கண்மணி நாயகம் சொன்னார்கள், என்னை சிராத்தில் தேடுங்கள், இல்லை ஹவுதுல் கௌசரிலே தேடுங்கள், இல்லை மீசானில் தேடுங்கள். இப்பொழுது நாம் சொல்லுகிறோம், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், நாங்களும் அனஸ் நாயகத்தோடு உங்களை எதிர்பார்ப்போம். ஹவுதுல் கௌசரில் எதிர்பார்ப்போம், சிராத்தில் எதிர்பார்ப்போம், மீசானில் எதிர்பார்ப்போம். எங்களுக்கும் கடைக்கண் பார்வையை தாருங்கள். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்துகள், நோய் நொடிகள், வஞ்சனைகள் அனைத்தையும் போக்கி சுகமான சந்தோஷகரமான வாழ்வை தந்தருள் புரிவதோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இல்லை இல்லை, கண்மணி நாயகத்தை நேராக பார்த்து அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரத்தால், அவர்களுடைய கரத்தால் நீரிருந்தும் பாக்கியத்தையும், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான உதவியையும், மீசானில் கண்மணி நாயகத்தின் உதவியையும் தந்து இங்கு ஒன்று கூடியதை போல், இங்கு ஒன்று கூடியதை போல் சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அருமையான வாய்ப்பை தந்த குடந்தை வட்டார ஜமாத் உலமாவிற்கு நன்றி சொன்னவனாக நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு கோரிக்கை. எனக்கு அல்லாஹ் 2 ஆண் மக்களை தந்திருக்கிறான். அந்த ஆண் மக்களை நல்ல ஹாஃபில்களாக, நல்ல ஆலிம்களாக, இல்லை நல்ல ஆரிஃபுகளாக நான் கண்டதற்கு பின்னால், சுன்னத்துல் ஜமாத்தினுடைய ஹாதிமானதற்கு பின்னால் என்னுடைய ரூஹ் போக வேண்டும். அது என்னுடைய அபிலாசை. அதில் உங்களுடைய துஆவும் எனக்கு பலனளிக்கும் என்ற ஆசை இருக்கிறது. நானும் உங்கள் மக்களுக்காக துஆ செய்கிறேன் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஆயிஷா ஃபர்வி ஆயிஷா பர்வீன் ஃபர்ஸ்ட் பேசிதானே? இரண்டாவது வருஷம் யார் பேர் எழுதிட்டீங்க? பேர் எழுதிருக்கா? மூணாவது படிச்சாரு எங்க இருக்கு? ஹுஸ்னா தய்யிபா முன்னாடி போமா. எங்க இருக்கு? ஜமாத்துல் சபையின் தலைவர் மௌலானா மௌலவி கே ஜாபர் சதீக் அஸீஸ் அவர்கள் வழங்குவார்கள். நாரை தக்பீர். மூன்றாவதாக 3ஆம் பரிசு 3 மாணவர்கள் பெறுகின்றார்கள். இவர்களுக்காக வேண்டிய பரிசினை தீன் சர்வீஸின் சார்பாக, தீன் சர்வீஸின் வழிகாட்டியாக பல ஆண்டுகள் சென்று கொண்டிருக்கின்ற நமது குழந்தை வட்டார ஜமாத்தினுடைய கௌரவ தலைவரும் அனைவருடைய நன்மதிப்பு பெற்ற மௌலானா மௌலவி ஷீத் அஸீஸ் அவர்கள் வழங்குவார்கள். பரிசு வாங்க வருகின்றவர்கள் ஹுஸ்னா தய்யிபா அவர்களும், நூர் ஜஹான் பான் அவர்களும், அரஃபாத் நிஷா அவர்களும் மேடைக்கு அழைக்கின்றோம். நேரம் இல்லைன்னு காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் மற்ற மாணவர்கள் நானே தக்பீர், நானே தக்பீர், நானே தக்பீர். இன்ஷா அல்லாஹ் நேரம் அதிகமாகிவிட்டதன் காரணமாக யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம். இன்ஷா மீதமுள்ள பிள்ளைகளுக்கு அவங்க கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் சார்கள், வகுப்பாசிரியர்கள் பரிசு வழங்குவார் என்பதை கேட்டு. அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்ற ஹதீஸுக்கு இணங்க நமது உத்தம நபியின் உதவி தின விழா சீரோடும் சிறப்போடும் நடப்பதற்காக வேண்டி வந்திருந்த ஒவ்வொரு ஊரினுடைய ஜமாத்தார்கள், முக்கியஸ்தர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களுக்கும் குழந்தை வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், ஜஸாக்குமுல்லாஹு கைரா,
அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த கூலியை தருவானாக என்று சொல்லிவிட்டால் அவருக்கு பரிபூர்ணமான நன்றியை செலுத்தி விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று யாரெல்லாம் இந்த விழாவிற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஒத்துழைப்பு அனைவர்களுக்கும் ஜமாத் உலமாவின் சபையின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு சீரோடும் சிறப்போடும் வந்து அழகான முறையில் பயான் செய்த ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் தலைமையேற்று நடத்தி தந்த முன்னிலை வகித்த குறிப்பாக நமக்கு இடம் கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்த அல்லமின் ஸ்கூல் முக்கியஸ்தர்கள், நிர்வாகிகள், தாளாளர்கள் அனைவர்களுக்கும் ஜமாத் உலமாவின் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் குறிப்பாக அழகான முறையில் நமக்கு காவல் காத்து தந்த காவல்துறையினர்களுக்கும் மற்றும் ஒளி அமைத்து தந்த அந்த மைக் செட்டின் நண்பர்களுக்கும் பாபுராஜபுரம் முத்தையா நகர் இளைஞர் அணி அவர்களுக்கும் மற்றும் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்தார்களோ அந்த நல்லுள்ளங்கள் அனைவர்களுக்கும் குடந்தை வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाहि अलैकुम अशरक़ल बद्रु अलैना फख्तबत मिनहुल बदर मिस्ल हस्निक मा रअयना क़द या वजह شمس أنت بدر أنت نور فوق نور أنت يكسر أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا روس الخافقين يا مؤيد يا موجد يا إمام القبلتين وجهك يسرا يا كريم الوالدين حولك الصافي مبارك بردنا يوم النشور أنت ستر المسابح ومقيل الأسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واعفو لي عن سيئاتي علم سر واستجيب الدعوات ربي